வசந்த பாலன் டைரக்ட் பண்ணது அங்காடி தெரு. இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்த டைமில் எனக்கு வந்துருந்துட்டு இந்த படத்து மேலே ஒரு அதீர்த ஈர்ப்பு. ரீசன் என்னென்னா, அந்த டைத்தில் தான் நாங்கள் கொஞ்சம் டவுனுக்கு மூவ் ஆன டைமு. இந்த சரவணா ஸ்டோர், சென்னை சில்க்ஸ், அப்புறம் போத்தீஸ், அந்த மாதிரி இடம்லாம் பார்த்தது. ஸோ அங்கே வேலை செய்கிற பசங்கள்லாம் பார்த்தா என்னோடய மென்டாலிட்டி என்னென்னா, அவங்க ஏசிலே இருக்கிறாங்க, ஜாலியாக இருப்பாங்கன்ற ஒரு தாட்டு மைண்டில் இருக்கும். ஆனால் அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமானதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போயுமே நான் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டாக எனக்கு தெரியாத ஒரு ஹிடன் சீக்ரெட்ஸ் இன்னுமே அங்கே இருக்கும். நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஊரில் இருந்து பையங்க பொண்ணுங்களை வேலைக்குங்க அழைச்சிட்டு வருவாங்க. அங்கே அவங்களுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன சீண்டல்கள், சண்டை, சந்தோஷம் எல்லாமே அதில் காட்டுவாங்க. அப்புறம் லவ் விஷயம் காட்டுவாங்க. அது தெரிஞ்சிச்சுன்னா அது எந்தளவுக்கு ப்ராப்ளம் ஆகும்னு ஒரு அதை மறைப்பார். அதனால் ஒருத்தவங்க அதில் தற்கொலை பண்ணிப்பாங்க. அப்புறம் ஹீரோயினாக காட்டுறவங்களுக்குள்ளே சின்ன சண்டை நடக்கும். ஹீரோயின் போட்டு தரனால ஹீரோவும் திரும்ப போட்டு கொடுப்பாரு சூப்பர்வைசர்கிட்ட. அப்போது அந்த பொண்ணு டக்குன்னு வெளியே வந்துடும். நான் இவ்வளோ சொல்லி கொடுத்துமே நீ எப்படி எதுவுமே தண்டனை அனுபவிக்காமல் வந்துட்டேன்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு இருந்துட்டு என் மாரை பிடிச்சி கசக்கினா, நான் அமைதியாக இருந்தேன், அதனால தான் விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செகண்ட்லாம் நம்ம அப்படியே உடஞ்சிரும். ஒரு கேரக்டரு கால் முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒய்ஃப் கல்யாணம் பண்ணியிருப்பார். அவங்க அவங்களோட முற்காலத்தில், விச் மீன்ஸ் கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க இருந்துட்டு வேறு ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கும். இவர் என்ன வேண்டிகிட்டே இருப்பார்னா, என்ன மாதிரி ஊனமுற்ற குழந்தைய இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அங்கே இந்த வியாபாரி ஒருத்தவர் கேட்பார், என்னப்பா குழந்த பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லேடி இருந்துட்டு, ஆமாம் பாய், குழந்த பிறந்துடுச்சு, அவரை மாதிரியே இருக்கல அப்படின்னு. என்னம்மா கால்லாம் குட்டியாக இருக்குன்னு கேட்கும்போது, அப்போ அந்த லேடி சொல்லுவாங்க, பாய் இதே தெருவில் நான் வேறு மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருந்திருக்கேன். நாளைக்கு நல்ல விதமாக ஒரு குழந்த பிறந்துருந்துச்சுன்னா என்னை எல்லோரும் தப்பாக பேசுவாங்க. இப்போ எல்லாருக்குமே தெரியும்ல இவர் தான் அப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு. அதெல்லாம் நிகழ்ச்சியாக இருக்கும் அந்த சீன்லாம். கடைசியில் ஹீரோயினுக்குமே ஆக்சிடெண்ட் ஆகி கால் இதாகிடும். ஹீரோ அவங்கள தள்ளி